நாம் பயிலும் யோகாசனம் நமக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரும் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். அதை நமக்கு எளிய முறையில் இன்று கற்றுக் கொடுக்க வருகிறார். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிலும் இந்த நிகழ்ச்சி தான் முதல் நிகழ்ச்சியாக வருகிறது. அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக வருகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? இது மக்களுக்கு போய் சேர்ந்தால் மக்கள் யாவரையும் நோயின்றி ஆரோக்கியமாக அவர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு தரும். அவர் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இதை பார்த்து பழகினாலே அவர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் என்ற காரணத்தினால்தான் கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக ஏன் வெகு காலமாக தரப்பட்டு வருகிறது, வெகு காலமாக தரப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்துவிடும், ஒரு சில காலத்திலேயே நின்றுவிடும். ஆனால் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்றைக்கு சரவணன் என்ற 18 வயது மாணவன், இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கின்ற மாணவன், அண்ணா நகரைச் சேர்ந்தவர், இங்கே எனது பயிற்சி சாலையில் தொடர்ந்து பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற மாணவர். அவர் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார். எளிமையான ஆசனமும் கூட. அதை இப்பொழுது உங்களுக்கு பல கோணங்களில் செய்து காட்டுவார். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடரே, நீங்கள் பிரத்மாசனத்தை கலைத்துவிட்டு சசாங்காசனத்தை முதலில் வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. கவனிக்க வேண்டும். தலை கீழே இருக்கின்றது. தலைக்கு சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன், இரத்த ஓட்டமானது தலைப்பகுதிக்கு வந்து விடுகிறது. நினைவாற்றலை பெருக்குவதற்கு முக்கியமான ஆசனம். இதை மட்டும் ஒரு 4-5 தடவை செய்துட்டு போனாலே போதும். பள்ளிக்கூடத்தில் போனால் பாடத்தை கேட்கும்பொழுது மாணவர்களுக்கு தூக்கம் வந்து விடுகிறது. சில மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு தூங்குவதற்கென்றே செல்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. பாடம் ஆரம்பித்த உடனே இவன் தூங்க ஆரம்பித்து விடுவான். அந்த நிலையெல்லாம் இந்த ஆசனங்களை செய்கின்ற மாணவர்களுக்கு வராது. அப்படியே உட்காருங்கள். முட்டிலே கையை வைத்து நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். உடலை இலக்கமாக வைத்துக் கொண்டு செய்தால் இந்த ஆசனம் செய்யும் பொழுது தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் வருவதையே நாம் உணரலாம். தலைக்கு மட்டுமல்ல, மூளைக்கு மட்டுமல்ல, கண், காது, மூக்கு, தைராய்டு கிளாண்ட்ஸ் இவைகளுக்கெல்லாம் வருகிறது. ஜீரணக்கருவிகள் மாற்றப்படுகிறது. ஜீரணக்கருவிகளும் சரியாக இயங்கப்படும். இவைகளில்தானே நோய் அதிகமாக வருகிறது. அவர்களுக்கு எங்கே பயிற்சி கொடுக்கின்றோம்? பயிற்சி கொடுக்கக்கூடிய உறுப்புகள் எந்த பிரச்சனையிலும் நோயிலும் ஆள்படாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக உட்காருங்கள். முட்டிலே கையை வைத்து நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும்.
பயப்படாமல் செய்யுங்கள். கை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது, தலை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம். ஒரு 20 எண்ணிக்கை 4-5 முறை செய்ய வேண்டும். சின்ன குழந்தைகள் கூட செய்யலாம், வயதானவர்கள் கூட செய்யலாம், உண்டானவர்கள் செய்யலாம். நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மெதுவாக எழுந்திருங்கள். முட்டிலே கையை வைத்து நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். சத்தமா மூச்சு இழுக்கணும். மீண்டும் ஒரு முறை வையுங்கள். மீண்டும் ஒரு முறை தலையை கீழே வையுங்கள். எண்ணிக்கை ஒரு 5-6 முறை. தலையிலே உங்களுக்கு பிரச்சனை அழுத்தம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் தரையிலே ஒரு தலையணை வைத்துக் கொள்ளலாம். மெதுவாக நிமிருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இது ஒரு எளிமையான ஆசனம், சின்ன ஆசனம், யாரும் பழகக்கூடிய ஆசனம். படுக்கையிலே இருப்பவர்கள் கூட பழகினால், நடக்க முடியாதவர்கள் கூட பழகலாம். அவர்கள் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன், எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பார்கள். சிரசுக்கு பிளட் சர்க்குலேஷன் செல்லும் பொழுது கை கால்கள் எல்லாம் சரியாகிவிடும். முடக்குவாதம் என்றால் என்ன அர்த்தம்? வாத நோய் உள்ளவர்களுக்கு மூளையில் தான் பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு கால்கை நடக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே படுக்கையில் இருப்பவர்கள் கூட, வயதானவர்கள் கூட இந்த ஆசனத்தை செய்தால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுவிடும். நோயின் தன்மை குறையும். வெகு விரைவில் அதிலிருந்து மீண்டு விடுவார்கள். ஆகவே இது போன்ற எளிமையான ஆசனத்தை ஜாதி மத பேதமின்றி, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.